உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை இதுதான் தீர்வு அப்படின்னு சில நேரங்களில் நம்ம வீசக்கூடிய சில விஷயங்களை தீர்வு நினச்சி கடந்து போயிடுறோம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அது தீர்வாகவே இருக்கிறதில்ல. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாம் தீர்வை காண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு தீர்வு எது என்று அடையாளப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், சமீபத்தில் சென்னை சில்க்ஸ் கட்டிட தீ விபத்தின் பொழுது பெரும்பாலான கட்டிடங்கள், குறிப்பாக வணிக தளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கட்டப்படக்கூடிய கட்டிடங்கள் அரசு விதித்த அந்த வரைமுறைகளுக்கு உட்படாமல் அல்லது மீறி கட்டப்பட்டிருக்கிறதா ஒரு புகார் எழுந்துச்சு. தொடர்ச்சியாக டி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கட்டப்படக்கூடிய கட்டடங்கள் இந்த மாதிரியான விதிமுறைகளுக்கு புறம்பா அல்லது விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறோம். நம்முடைய அரசு அலுவலகங்களோட நிலைமை என்ன? நம்ம மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அரசு அலுவலகங்களில் அரசே வகுத்திருக்கக்கூடிய அந்த வரைமுறைகளை அரசு அலுவலகங்கள் கட்டடங்களுக்கு அது பொருத்தமாக இருக்கா? அது பொருத்தமாக தான் அவங்க கட்டியிருக்காங்களா? அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு தேவைகள் முழுமையாக அரசு அலுவலகங்களில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைய தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் நகர இருக்கிறோம். மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின், திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம், அதே போல் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் குதுப்தீன், கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி இணைஞ்சிருக்காங்க. அவர்களிடம் இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை, அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை நம்ம பதிவு செய்யவிருக்கிறோம். முன்னதாக சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவு அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என்ன மாதிரியான நிலைமை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வளாகம் செயல்பட்டு வருகிறது. இதில் ஆட்சியர் வளாகம், வருவாய்த்துறை அலுவலகம், திட்ட இயக்குநர் அலுவலகம், வளர்ச்சித்துறை அலுவலகம், நில அளவைத்துறை அலுவலகம், சமூக நலத்துறை அலுவலகம், வனத்துறை அலுவலகம், கருவூல அலுவலகம், கல்வித்துறை அலுவலகம் என சுமார் 50க்கும் மேற்பட்ட அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகங்களில் அடிப்படை தேவைகளான குடிநீர் மற்றும் கழிவறைகள் என்பது சுகாதாரமற்ற நிலையிலேயே காணப்படுகிறது. ஒவ்வொரு துறை அலுவலகங்களுக்கும் தனித்தனியாக கழிவறை வசதிகள் செய்து தரப்பட்டிருந்தாலும் அந்த கழிவறைகள் பெரும்பாலானவை இன்றளவும் உரிய பராமரிப்பின்றி பூட்டி கிடப்பதுடன் பெண்களின் கழிவறைகள் என்பது சுகாதாரமற்ற நிலையில் மிகவும் மோசமான நிலையிலேயே உள்ளது. மேலும் அரசு ஊழியர்களுக்கென அரசால் புதிதாக அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு RO பிளான்ட்கள் அனைத்தும் முறையாக செயல்பாடின்றி வெறும் காட்சிப் பொருளாக மட்டுமே உள்ளது. மிக குறைந்த எண்ணிக்கையிலான கழிப்பறைகள் தான் இந்த அலுவலகத்தில் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பெண் ஊழியர்களுடைய கழிவறை என்பது அந்த முதல் தளத்திற்கு ஒரு 200 பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த தளத்தில் ஒரே ஒரு கழிவறை மட்டும்தான் இருக்கின்றது. ஆண்களுக்குமான கழிவறையும் கூட முறையாக சுத்தம் செய்யப்படுவதில்லை. 30 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டிடமாக உள்ள நிலையில் இதனை பராமரிப்பதற்காக ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கி வரும் நிலையில் கட்டிடங்கள் இடிந்து விழும் சூழ்நிலையே காணப்படுகிறது. மேலும் அலுவலகம் முழுவதும் இருந்து வெளியேற்றப்படும் குப்பைகள் அனைத்தும் உரிய முறையில் அகற்றப்படாத காரணத்தினாலும் அரசு ஊழியர்களின் மெத்தன போக்கினாலும் மாடியேறும் படிகளின் கீழ் குவித்து வைத்து காணப்படும் நிலையே உள்ளது. மேலும் ஒரு சில அலுவலகங்களின் வாயிலிலேயே குப்பைகள் குவித்து வைக்கப்பட்டு சுகாதாரமற்ற நிலையே காணப்படுகிறது. மேல்தளத்தில் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுகிற மாதிரி சுவரெல்லாம் இருக்குது. ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கே நாங்கள் அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ போதாத குறைக்கு இப்போ மழை காலம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இடி மின்னலுக்கு தாங்கக்கூடிய கட்டிடமாக இல்லை. ரெண்டாவது கலெக்டரேட்டில் உள்ள வயரிங் எல்லா வயரிங்குமே பழுதுபட்ட நிலையில், ஆபத்தான நிலையில் இருக்குது. இந்த மழை காலத்தில் எந்த சுவிட்ச் போட்டாலும் சாக்கடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசு அலுவலகங்களுக்கு மாதந்தோறும் வரும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் அடிப்படை வசதிகள் இன்றி அவதிக்குள்ளாகின்றனர். மாதந்தோறும் நடைபெறும் குறைதீர் கூட்டங்களில் குடிக்க தண்ணீர் கூட வைப்பதில்லை என்பதை எங்கு போய் முறையிடுவது என்பதுதான் பொதுமக்கள் கேள்வியாக உள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம். தொடர்ச்சியாக திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின், திருநெல்வேலியை பொறுத்தளவு அரசு அலுவலகங்களினுடைய நிலைமை எப்படியா இருக்குது? பொதுமக்களினுடைய அந்த அரசு அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? அரசு விதித்திருக்கக்கூடிய அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் அந்த அரசு கட்டடங்கள் இருக்கிறதா? அரசு வரைமுறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அம்சங்கள் எல்லாமும் அதில் பொருத்தமாக இருக்கா? பதிவு செய்யலாம் ஆல்வின். வணக்கம் தேவேந்திரன். தற்போது நாம் திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருநெல்வேலி தாலுகா அலுவலகத்தில் இருக்கிறோம். இந்த தாலுகா அலுவலகத்தில் வட்டாட்சியர் அலுவலகம், அதே போன்று
சார் ஆட்சியர் அலுவலகங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது இந்த இடத்தில் இன்றைய நிலையில் பார்க்கின்ற போது அடிப்படை வசதிகள் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி வட்டாட்சியர் அலுவலகத்தை பொறுத்தவரையில் அந்த வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இங்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திருநெல்வேலி மாநகராட்சியில் 2 வட்டங்கள் இருக்கிறது. ஒன்று பாளையங்கோட்டை, மற்றொன்று திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலி வட்டாட்சியர் அலுவலகத்தை பொறுத்தவரையில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான எந்த விதமான வசதிகளும் இல்லாத ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கழிப்படை வசதியாகட்டும், கழிப்பறை வசதியாகட்டும், அதே போன்று குடிநீர் வசதியாக இருக்கட்டும், எந்த வசதிகளும் இந்த இடத்தில் பூர்த்தி செய்ய இயலாத நிலை இருக்கிறது. அனைத்து இந்த பகுதியில் வரக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த பகுதிகளுக்கு சென்று இங்குதான் அவர்களுடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு இடமாக இன்று இந்த வட்டாட்சியர் அலுவலகம் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது இந்த இடத்தில் கூட நாம் பார்க்கலாம். அதாவது இந்த இடத்தில் இந்த காலை முதலே இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் பல இடங்களை நாம் சுற்றி இருந்தோம். ஆனால் எந்த இடத்திலேயுமே ஒரு கழிவறை அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. கட்டட வசதிகள் குறித்து நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் கட்டட வசதி என்பது கடந்த 2014ஆம் ஆண்டு தான் இந்த இடத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் என்பது திறக்கப்பட்டது. இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தை பொறுத்தவரையில் இந்த வட்டாட்சியர் அலுவலகம், அதே போன்று இணை சார் பதிவாளர் அலுவலகங்கள், அதே போன்று கருவூல அலுவலகம் எல்லாம் இந்த ஒரே இடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தை பொறுத்தவரையில் எந்த விதமான அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய இடத்தில் ஒரு குடிநீர் வசதி கூட பூர்த்தி செய்ய இயலாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. தற்போது இந்த இடத்தில் பார்க்கலாம், ஒரு அறை என்பது பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது என்ன அறை என்று தெரியவில்லை. ஆனால் இங்கு இது இந்த இடத்தில் சிறுநீரை கழிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவலமும் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது நாம் நேரலையில் பார்க்கலாம், இந்த இடத்தில் மிகவும் மோசமான ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் இந்த திருநெல்வேலி வட்டாட்சியர் அலுவலகம் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய பின்புறமாக பார்க்கலாம், கழிப்பறைகளுக்கான அம்சங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பொதுமக்களோடு நாம் பேசிய போது பல நாட்களாக இங்கு வந்து செல்லக்கூடிய இந்த நிலையில் இந்த இடத்தில் எந்த ஒரு நிலையுமே இல்லாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. புதிய வட்டாட்சியர் அலுவலகத்தினுடைய பின்புறமாக சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு இடமாக இன்று மாறி இருப்பதை நம்மால் இந்த இடத்தில் கள ஆய்வில் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த இடத்தினுடைய மிக மோசமான ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம், தொடர்ந்து இந்த இடங்களில் அனைத்து வசதிகளும் அடிப்படை வசதி என்று சொன்னால் அது வாகன நிறுத்தமாக இருக்கட்டும், அனைத்து வசதிகளாக இருக்கட்டும், எந்த வசதியுமே முறையாக இல்லாத ஒரு நிலை என்பது இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம், திருநெல்வேலி வட்டாட்சியர் அலுவலகத்தினுடைய முன்புறமாக வந்திருக்கிறோம். ஒரு புதிய வட்டாட்சியர் அலுவலகம் எந்த அளவில் செயல்பட வேண்டுமோ அந்த அளவில் இருக்க வேண்டும். ஆனால் எந்த வசதியுமே இல்லை. மக்கள் பூராம் ஆங்காங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும். வாகனங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தினுடைய முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. போதிய வாகன நிறுத்தம் இல்லாத ஒரு நிலை என்பது இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய, இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய மக்களோடு கூட நாம் தற்போது நேரலையில் சென்று பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல தண்ணி வசதியை நம்ம எவ்வளோ தூரம் சுற்றி பார்த்தோம். ஆனால் குடிக்கிறதுக்கு எந்த இடத்துலையுமே தண்ணி வசதி அப்படிங்கிறது வைக்கலை. இங்கே அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. அதாவது பல நாட்களாக இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களோடு கூட இப்போ நம்ம பேசலாம். ஐயா வணக்கம், நீங்கள் இங்கே பல ஆண்டுகளாக இருக்கிறதா முதல்ல வந்து போது சொன்னீங்க. இங்கே இருக்கிறீங்களா? இங்கே உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே இருக்குதா? கிடையாது. எந்த விஷயமும் மழை பெஞ்சாலோ வெயில் அடித்தாலோ எந்த விஷயம் கிடையாது. இப்போ அதிகமான மக்கள் வந்துட்டு போகிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக அந்த இடத்துல அந்த பத்திரம்லாம் எழுதி கொடுத்துட்ருக்கிறீங்க? இங்கே குடிநீர் வசதி, ஒரு கழிப்பறை வசதிலாம் அந்த இடத்துல இருக்குதா? கிடையாது. நான் 15 வருஷத்துக்கு மேலே இருந்துகிட்ருக்கேன். எந்த விஷயம் கிடையாது. நிச்சயமாக. அதாவது இவர் 15 ஆண்டுகளாக இந்த இடத்தில் இருப்பதாக சொன்னார். இன்னும் மற்றும் நபர்கள் கூட இருக்கிறார்கள், அவர்களோடு பேசலாம். ஐயா வணக்கம், இங்கே உங்களுக்கு தேவையான தண்ணி வசதிலாம் இருக்குதா? தண்ணி வசதி இல்லை சார். இல்லையா, பாத்ரூம் வசதி இல்லை. எல்லாமே கம்ப்யூட்டரில் போட்டாங்க, ஆன்லைனில் போட்டதுனால வேலையும் எங்களுக்கு பாதிச்சிட்டு அப்படின்னு சொல்லிங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரே ஒரு சிறு நள்ளி மட்டும் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு குடிநீர் வசதிகள் எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. வட்டாட்சியர் அலுவலகத்தினுடைய உட்புறமாக நாம் காலையில் சென்று பார்த்தோம். அந்த இடத்திலும் எந்த வசதிகளும், அங்கே குடிநீர் வசதி கூட வைக்கப்படாத ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரே ஒரு நள்ளி தான் இருக்குது. பார்க்கலாம், ஒரு குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நள்ளி, அந்த நள்ளி இல்லை. அதாவது இவ்வளோ தூரத்தில் தண்ணி வருது, ஆனால் எப்படி அதில் குடிக்கிறதுக்கு என்ன ஒரு சிறு டம்ளரோ அல்லது மற்றபடியான தேவைகளோ பூர்த்தி செய்யப்படாத ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருப்பதை நம்மளால் இந்த இடத்துல கண்கூடாக காண முடிகிறது. தேவேந்திரன், இந்த இடத்துல சுற்றி வந்தோம், கழிப்பறைங்கிறது இல்லை.
அப்போ ஒரு பெண்களினுடைய நிலை என்ன என்பதை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு புதிய வட்டாட்சியர் அலுவலகம் கடந்த 2014ஆம் ஆண்டு கெட்டப்பட்ட பின்பு இப்படி ஒரு மோசமான நிலையில் ஒரு கழிப்பறை என்பது இல்லாத ஒரு நிலை இருப்பது, அரசு அலுவலகங்களில் அது இல்லாமல் இருப்பது ஒரு மிகவும் ஒரு மோசமான நிலையாக பார்க்கப்படுகிறது. தேவேந்திரன், ஆல்வின், இவ்வளவு ஒரு மோசமான நிலையில் அந்த வட்டாட்சியர் அலுவலகம் இருக்குது, அதுவும் புதிய வளாகம், புதிய கட்டிடம் என்று சொல்லியிருந்தீங்க. மக்கள் அந்த இடத்தில் தரையில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமையை பார்க்க முடிகின்றது. ஒரு இருக்கை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படவில்லையா? அங்கு வரக்கூடிய மக்களுக்கு காத்திருப்பு அறையோ அல்லது ஓய்வெடுப்போர் அறையோ இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி தரப்படவில்லையா? அல்லது போதிய அளவில் அந்த வசதி ஏற்படுத்தி தரவில்லையா? ஏன் மக்கள் வளாகத்தில் ஆங்காங்கே தரையில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது? எந்த ஒரு அடிப்படையும் வசதி இல்லாத ஒரு நிலையை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருது? ஆல்வின், பதிவு செய்யலாம். தேவேந்திரன், இந்த வளாகத்தை முழுவதுமே நம்ம ஏற்கனவே சுற்றி பார்த்தோம். மக்கள் வெகுஜனங்கள் இந்த வரக்கூடிய இடத்துல அப்படியே அங்கங்கே மரத்து நிழல்லையும் அங்கங்கேயும் தான் உட்கார வேண்டிய ஒரு நிலை என்பது இருக்குது. ஒரு இருக்கை வசதியோ அல்லது இங்கே வரக்கூடிய மக்கள் சாதாரணமாக ஒரு நிழல் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படும். ஆனால் வெயில் காலங்களில் கூடயும் மழை காலங்களில் கூடயும் ஒதுங்கிறதுக்கு ஒரு போதிய வசதி இல்லாமல் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், விட்ட வீதியாக இடம் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் இல்லாத ஒரு மோசமான நிலை தான் இருந்துகிட்டு இருக்குது. மக்களோடு கூட நம்ம பேசலாம். இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அவர்களோடு கூட நம்ம இப்போ பேசலாம். ஏன்னா இன்னும் பல தேவைகள் இந்த பகுதிக்கு வரக்கூடிய மக்கள் அதிகமான தேவைகள், கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இன்னும் அந்த கோரிக்கைகள் எதுவுமே இந்த இடத்துல நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோடு கூட பேசலாம். ஐயா வணக்கம். இப்போ உங்களுக்கு இங்கே இப்படி மரத்துக்கு நிழலே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இங்கே வரக்கூடிய மற்ற மக்களுக்கு வெளியில் உட்கார்றதுக்கோ ஏதாவது வசதிகள் இதுவரை செஞ்சு தரப்பட்டிருக்கா? குடிக்க கூட தண்ணி கிடையாது, உட்கார்றதுக்கு சரியான இணல் கிடையாது. இந்த எழுத்துக்காரங்களை யாரும் மதிக்கிறதும் கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நீங்கள் வெளியே போங்கங்க. நாங்களும் இந்த நாட்டு மக்கள் தான். இந்த நாட்டு இப்போ இந்த பெண்மணியோட கூட பேசுகிறேன். அக்கா, நீங்கள் இப்போ எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீங்க? இங்கே உங்களுக்கு இங்கே ஒரு கழிப்பறை வசதியோ ஒரு குடிக்க தண்ணி வசதியோ இருக்குதா? உங்களுக்கு உட்கார்றதுக்கெல்லாம் போதுமான வசதி இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, போதுமான வசதி கிடையாது. இல்லை, எதுவுமே தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி எதுவுமே கிடையாது. கழிப்பறை கிடையாது. இவங்களே இந்த வெயிலில் தான் மக்கள் எழுதிட்டு இருக்காங்க. இவங்களும் ரொம்ப வருஷமாக எழுதிட்டு இருக்காங்க. இங்கேருந்து ஏதாவது வசதி பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக வரீங்க? உங்களுக்கு எந்த ஊருமா? எங்களுக்கு வஉசி நகர். இப்போ இங்கே நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இங்கே உங்களுக்கு தேவையான ஒரு பெண்களாக ஒரு வெளியில் ஒதுங்கிறதுக்கான இடம் இங்கே இருக்குதா? அது எப்படி இருக்குது? குடிக்க தண்ணிக்கு எப்படி இருக்குமா? அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. சும்மா இங்கே இருக்கோமா, எழுதுதோமா, போகிறோமான்னு போய்கிட்டே இருக்கோம். தேவேந்திரன், அதை பார்க்கலாம். பெண்களினுடைய நிலை இன்னைக்கு இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு மோசமான நிலையாக இருக்குது. நெட்டுக்கு பார்க்கலாம், அப்படியே பூரா இந்த மரத்துக்கு நிழலில் சும்மா ஒரு சின்ன திண்டு மாதிரி இருக்குது. அந்த திண்டுலே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. மிகவும் ஒரு மோசமான நிலையில் இருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. வட்டாட்சியர் அலுவலகத்தினுடைய சார்பில் வரக்கூடிய மக்களுக்கு தேவையான எந்த வசதிகளுமே செய்து தரப்படவில்லை. இருக்கை வசதிகள் முதற்கொண்டு எதுவும் செய்து தரப்படாத ஒரு நிலை தான் இருக்கிறது. தேவேந்திரன், ஆல்வின், நீங்கள் காட்சிப்படுத்தின அந்த விஷயங்களை பொறுத்தளவு ஒரு மோசமான நிலையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகின்றது. அரசு வரைமுறைகளை தனியார் நிறுவனங்களுக்கு வைத்திருப்பதை போல அரசு நிறுவனங்களுக்கும் அரசு கட்டடங்களுக்கும் அதை வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது. அதுவும் பெரிய அளவிலான மக்கள் பயன்பெறக்கூடிய இடங்களுக்கு அது நிச்சயமாக அவசியமான ஒன்று. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள், மீண்டும் பதிவு செய்யலாம். மணப்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தினுடைய நிலை என்ன? அந்த கட்டடத்தில் போதுமான வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கா? என்ன மாதிரியான சூழல் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கச்சேரி என்று அழைக்கப்படும் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் நிலையம் ஒருங்கிணைந்த வளாகம் அமைந்துள்ளது. மணப்பாறை மற்றும் வையம்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தினம்தோறும் பயன்படுத்தும் இந்த அலுவலகத்தில் போதிய குடிநீர் வசதியும் கழிப்பறை வசதியும் இல்லை என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். குடிக்கிற குடிநீர் கிடையாது. இங்கே முக்கியமான நிர்வாக அலுவலகங்கள் தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, நில அளவை ஆஃபீஸ் இருக்குது, போலீஸ் நிர்வாக அதிகாரி போலீஸ் அலுவலகம் இருக்குது. இவ்வளோ அலுவலகம் இருந்தும் இந்த அடிப்படை வசதிகள் உள்ள அலுவலகத்திலேயே எந்த விதமான நிர்வாக அடிப்படையே கிடையாது. ஆதார் கார்டுக்கு புகைப்படம் எடுக்க வரும் பொதுமக்களில் பெண்களுக்கு இயற்கை உபாதைகளை கழிக்க கழிவறை இல்லை என்றும் குழந்தைகளுக்கு கொடுக்க குடிநீர் இல்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த வளாகத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ஒரு குடிநீர் தொட்டி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பல ஆண்டுகளாக அதில் குடிநீர் பயன்பாட்டிற்கு நிரப்பப்படாமல் அதன் கட்டுமான பகுதிகளை சிதையுன்று குழாய்கள் களவு போன நிலையில் உள்ளது.
நாங்களே பெரியவங்களே இவ்வளோ கஷ்டப்படுறோம், சின்ன பிள்ளைங்களாம் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கட்டி வச்சிருக்கிறதையும் பூட்டி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாமல் அப்படி இருக்காங்க. கழிவறைகள் இல்லாத வீடே இல்லை என்னும் நிலைக்கு இந்தியாவை மாற்ற வேண்டும் என பிரதமர் தெரிவித்து வரும் நிலையில் அரசு அலுவலகங்களில் போதிய கழிப்பிட வசதிகள் இல்லை என்று மக்கள் தெரிவிக்கும் நிலை உருவாகியுள்ளது. இதை உடனே பரிசீலனையில் எடுத்து அரசு அலுவலகங்களில் அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ராஜசேகர், நியூஸ் 7 தமிழ், மணப்பாறை. திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைஞ்சிருக்காங்க. மகாலிங்கம், திருச்சியை பொறுத்தளவு அரச கட்டடங்களில் என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் குறைபாடு இருக்குது, என்னென்ன வசதிகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு, அதை தாண்டி கழிப்பறைகளுக்கு போதிய அளவில் தண்ணீர் வசதி செய்யப்பட்டிருக்கா, என்னென்ன பிரச்சனைகளை அங்கே வரக்கூடிய மக்கள் சந்திக்கிறாங்க, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது மக்கள் அன்றாடம் தங்களுக்கு தேவையான ஆவணங்கள் பெறுவதற்கும் சரி, ஒரு புகாரை தெரிவிக்கும் அரசு அலுவலகங்களில் செல்வது வழக்கம். அந்த வகையில் அரசு அலுவலகங்கள் மக்கள் வருவதற்கு அவருக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அரசு அலுவலகங்களை பொறுத்தளவுக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதே போல மாநகராட்சி அலுவலகம், இது போன்ற அலுவலகங்களில் திங்கட்கிழமைகள் தோறும் வாரந்தோறும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் என்பது நடைபெறும். இந்த வகையில் அப்போது மக்களின் கூட்டமானது அதிகமாக இருக்கும். அப்பொழுது மக்களுடைய தேவைகளுக்காக குடிநீர் வசதி, அதே போல அவர்களுக்கு கழிப்பிட வசதி, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இருப்பதற்கான இருக்கைகள் உள்ளிட்டவைகள் போதுமானதாக இல்லை என்பதுதான் இருக்கிறது. தற்போது நாம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறோம். அந்த அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வைக்கக்கூடிய தொட்டியை தான் நம்மளது ஒளிப்பதிவாளரான காட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த தொட்டியின் மேல் மூடி இல்லாமல் ஒரு அட்டையை வைத்துக்கொண்டு அது மேல் கல்லை வைத்து மூடி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது முறையாக இருக்கிறதா, பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதென்றால் அது கிடையாது. ஏனென்றால் ஒரு அட்டையை வைத்து அதன் மேல் ஒரு கல்லை வைத்து இருக்கக்கூடிய காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்கிறீர்கள். இதில் ஒரு விஷ ஜந்துக்கள் போய் இருக்கலாம், இல்லை என்றால் தூசிகள் இருக்கலாம். இந்த தொட்டி என்பது முறையாக தூய்மைப்படுத்துவது என்பது கிடையாது. இந்த நிலையில் தற்பொழுது அது குடிப்பதற்கு அது ஏதுவாக கிளாஸ்கள், டம்ளர்கள் வைக்கப்பட்டிருக்கு. அது முறையாக பார்த்தோம் என்றால் இல்லை. இதில் முழுவதும் கயிர்கள் கட்டி ஒரு சிக்கலாகவே இருக்குது. தண்ணி குடிக்க வருபவர்கள் அது கீழே குனிந்து தான் குடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. காற்றடிக்கக்கூடிய நேரத்தில் அது தூசிகள் பட்டு அந்த டம்ளரில் இருக்கிறது. அது அப்படியே தான் அவங்களுக்கு அருந்தக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வாகன நிறுத்தம் என்பது குறைவாகவே இருக்கிறது. சாலைகளிலே முழுவதும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இங்கே மனுக்களை வரக்கூடிய மக்கள் என்பது இருக்கைகள் அமர்வதற்கு இருக்கைகள் போதுமானதாக இல்லை. தரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கு வைக்கக்கூடிய அந்த சாய்தள வழிகளில் நிறுத்தி வைக்கக்கூடிய காட்சியும் நாம் பார்க்கலாம். இது அதிகாரிகள் முறையாக கண்காணிக்கிறார்களா என்பதென்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இது மட்டும் இல்லாமல் கை குழந்தையை வைத்திருக்கக்கூடிய பெண்மணிகள் தரையில் அமர்ந்துதான் குழந்தைகளுக்கு பால் ஊட்ட வேண்டிய ஒரு அவலநிலை இருக்கிறது. இவர்களுக்கு என்ன தனியாக ஒரு அறை என்பது கிடையாது. இப்போ முதலமைச்சர் கூட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்கு என்ன மத்திய பேருந்து நிலையத்தில் பொது இடங்கள் கூடக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு என்ன பாலூட்டும் அறை என்பது வைத்திருக்கிறார்கள். ஆனால் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது இல்லாமல் இருக்கிறது. மேலும் தற்பொழுது இந்த இடத்தில் பொதுவாக மக்கள் என்பது தரையில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் தற்போது இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு காட்சிகள் பொதுமக்கள் எல்லாமே நீண்ட வரிசையில் வெகு நேரமாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான இருக்கைகள் என்பது இல்லாமல் தான் இருக்கிறது. ஏனென்றால் திங்கட்கிழமையானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் என்பது நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இவர்கள் இருக்கை இல்லாததால் ஒரு தற்காலிகமாக அன்று மட்டும் ஒரு பிளாஸ்டிக் சேர்கள் வைத்து அவர்கள் அமர்வதற்கு ஏற்பாடு செய்யலாம். அதுவும் இல்லாமல் மக்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் நாம் காண முடிகிறது. தற்பொழுது இந்த மாவட்ட ஆட்சியரத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருப்பது என்பது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என்னென்ன குறைபாடுகளுக்கு மக்கள் ஏன் இவ்வளோ தூரம் நின்றுக்கிட்டே இருக்காங்க? அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்க்கும் நாள் நடக்கிற இடத்துல அதிகமான கூட்டம் இப்போ வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நிறைய தேவைகள் அவர்களுக்கு இருக்குது. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இங்கே வருவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷெட்டு மட்டும் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பார்த்திங்கன்னா இன்னும் முறையான குடிநீர் வசதி செய்து கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கழிப்பறை வசதிகள் இன்னும் சுத்தமாக இது பண்ணோம். ஏன்னா அது துர்நாற்றத்தோடு, ஏன்னா பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் வராங்க. வர இடத்துல பார்த்திங்கன்னா அதெல்லாம் இந்த ஒரு சுகாதாரற்ற சூழ்நிலை கொஞ்சம் நிலவுது. அதை ரெகுலராகவே ஒவ்வொரு வாரமும் முறையாக அதை பராமரிக்கணும்.
இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அரசு அலுவலகளோட வந்து தினந்தோறும் வந்து சுத்தப்படுத்தினா தான் வந்து, ஏன்னா சுகாதாரத்துக்காக பேர் பெற்ற விருது பெற்ற மாநகராட்சி நம்ம திருச்சி மாநகராட்சி. அப்படி இருக்கும்போது சுகாதாரத்துக்கு இன்னும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னும் இங்கே இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா குப்பை கூலங்களோட செடிகடையெல்லாம் முளைச்சி ஒரு சுகாதாரற்ற சூழ்நிலை உள்ளது. இதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் நிறைய பேர் இங்கே வராங்க, குழந்தைகளோடு வராங்க. அவர்களுக்கு வந்து அமர்வதற்கு, ஒரு பால் ஊட்டுவதற்கு அதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் கலைந்தால் நிச்சயமாக வந்து இந்த திங்கட்கிழமைகள் வருவது வந்து ஒரு மிக சிரமமான கடினமான காரியம் என்று அவர்கள் மனதில் இருக்காது. சார், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த குடிநீர் தொட்டி வச்சுருக்காங்க. அதில் வந்து முறையாக வந்து பராமரிப்பு இல்லாமல், சுத்தம் இல்லாமல் மேலே வந்து கல் போட்டு இருக்காங்க. இது மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கா? இது அதிகாரி வந்து பார்த்துருக்காங்களா? நீங்கள் எதுவும் புகார் தெரிவிச்சிருக்கீங்க? இல்லை, இது வந்து குடிநீரே இல்லாத சூழ்நிலை நிலவுச்சு. அப்போ வந்து மாவட்ட ஆட்சியர், முந்தைய மாவட்ட ஆட்சியர் சொல்ல பிறகு பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ட்ரம்மு கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா மூடி இல்லாத சூழ்நிலை நிலவுது. திங்கட்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாநகராட்சியில் வந்து தண்ணீர் வைப்புறாங்க. ஆனால் அது எப்போ கழுவுனாங்க, எப்போ சுத்தமாக இருக்குதான்னு தெரியல. அது குடிக்க தண்ணி இல்லாத சூழ்நிலைக்கு அதை குடிக்கிறாங்க நிறைய பேர். அது எவ்வளோ சுகாதாரமாக இருக்குதுன்றது ஒரு சந்தேகமும் தான், கேள்விக்குறியும் தான். நன்றி சார். அதாவது தற்பொழுது இந்த சிறு சிறு தவறுகள் வந்து இங்கே இருக்கிறது. இதனை வந்து உடனடியாக அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொண்டு அது உடனடியாக மேலிடத்திருக்கக்கூடிய அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதே போல் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த கழிப்பறைகள், குடிநீர்கள் வந்து முறையாக பராமரிக்கப்பட்டு அவசர தேவைக்கான மருத்துவ சேவைகளும் இங்கே வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் வந்து பெரும்பாலானுடைய கருத்தாக இருக்கிறது. தேவேந்திரன். மகாலிங்கம், ஒரு மோசமான நிலை இருப்பதா பதிவு செஞ்சுருக்கீங்க. ஏன் இந்த மாதிரியான நிலை தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு? பெரிய அளவில் பொதுமக்கள் வந்துட்டு போகிற இடத்துல ஒரு சரியான பராமரிப்பு வசதிகளோ அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையோ கூட ஏற்படுத்தி தராதற்கான காரணம் என்ன? எங்கேயோ ஒரு கிராமத்திலேயோ அல்லது வேறு ஒரு சேரியிலையோ அல்லது வேறு ஒரு பகுதியிலையோ, நகர்பகுதிகளிலேயோ, தூர இடங்கள்லையோ இந்த மாதிரியான நிலைமை இருக்குது அப்படின்னு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சரி செய்ய சொல்லுவாங்க. ஆனால் அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்திலேயே இதே மாதிரியான ஒரு நிலை தான் நீடிக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏதேனும் விஷயங்களை பதிவு செய்ய விரும்புகிறாங்களா? அங்கே பெண்கள் உட்பட நிறைய பேர் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடியுது. அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பதிவு செய்ய விரும்புகிறாங்க? இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது குறித்து அவங்க என்னென்ன விஷயங்களை சொல்ல விரும்புகிறாங்க? பதிவு செய்யலாம் மகாலிங்கம். அதாவது தேவேந்திரன், பொதுமக்கள் இங்கே வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக இருக்கட்டும், அதே போல் மாநகராட்சி அலுவலகம், காவல் நிலையம் போன்ற பல்வேறு இடங்களுக்கு தங்களது புகார்களை தெரிவிக்கவும் தங்களது வந்து தேவையானவற்றை பெறுவதற்காக தான் அந்த அரசு அலுவலகத்துக்கு வருகிறார்கள். ஆனால் அந்த வகையில் அந்த அரசு அலுவலகத்திலே போதுமான அந்த வசதிகள் இல்லை என்பதுதான் வந்து மக்களிடையே ஒரு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக தற்பொழுது இந்த அரசு அலுவலகங்களை பொறுத்தளவுக்கு நாள்தோறும் வந்து மக்களினுடைய எண்ணிக்கை வருவது வழக்கம். ஆனால் அவர்கள் வந்து வந்தால் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தான் இங்கே இருப்பார்கள். அதுக்கப்புறம் அதிகாரிகளை சந்தித்து விட்டு அவர்கள் போவார்கள். அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருக்கும் பொழுது அந்த இடத்தில் அவர்களுக்கு என்னென்ன வசதி தேவை, அது குடிநீர் வசதி, கழிப்பிடம் போகிறதுக்கு வந்து தூய்மையாக வைத்தில்லாதனால் அவர்கள் வந்து மாற்றிடம் தேடி போகக்கூடிய ஒரு அவல நிலையும் இருக்கிறது. இந்த வகையில் அரசு அதிகாரிகளுடைய அலட்சியம் தான் இதற்கு காரணம் என்றே கூற வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு அதிகாரியும் வந்து இதை முறையாக ஆய்வு செய்வது கிடையாது. அவர்களுக்கு தனியாக ஒதுக்கப்பட்டுள்ள கழிவறைகளை அவர்கள் வந்து பயன்படுத்துகிறார்கள். அவற்றை மட்டுமே தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருப்பதான் நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் பொதுமக்களுக்கு வந்து எந்த வகையில் அது பயன்படுகிறது என்பதை உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு செல்லாமையும் அவர்கள் ஆய்வு செய்யாததால்தான் இது போன்ற சிக்கல்கள் எழுகிறது. இப்போ பொதுவாக தற்பொழுது அக்கா, இங்கே நீங்கள் எவ்வளோ நேரம் காத்திருக்கீங்க? இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா? உட்கார்றதுக்கு இடம் இருக்கா? இங்கே நான் வந்து 3 மணி நேரம் ஆகுது. தண்ணி வசதிலாம் ஒன்றும் இல்லை. நான் பாட்டிலில் கொண்டு தான் தண்ணி குடித்தேன். அங்கே இன்னும் இந்த டேங்க்கில் தண்ணி இருக்குன்னாங்க. அது அவ்வளோ ஒன்றும் சுத்தமாக இருக்காது, மூடி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டிலில் கொண்டு வந்து தான் குடிச்சிட்ருக்கோம். நாங்கள் குடிசை வாரியத்துக்காக மனு கொடுக்க வந்திருக்கோம்ப்பா. பெண்கள் பாலூட்டுறதுக்கான தனி அறைகள் எதுவும் இருக்காது, எது நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை வயதானவர்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா உடம்பு சரியில்லாமனா அது மருத்துவ வசதிகள் எதுவும் இங்கே இருக்கா? அது மாதிரி ஒன்றும் இருக்கிறதா தெரியலப்பா. பால் கொடுக்குறவங்கலாம் குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த முதியோர்கள்லாம் கஷ்டப்பாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எதுவும் தனி அறையெல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நன்றி. அதாவது இப்போ நீங்களே இந்த பெண்மணி தெரியுது போய் கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு இருக்கிற கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ வந்து இங்கே வந்து வயதானவர்கள் செல்லக்கூடிய அந்த சக்கர நாற்காலிகள் இருக்கா? அதே போல் கழிவறைகள்லாம் இங்கே தூய்மையாக இருக்கா? சார், நான் புதுசாக அன்றைக்கி தான் வந்திருக்கிறேன். நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன், திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்கேன். பாப்பா வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். வயசு 21 வயசு தான் ஆகுது. பாப்பா வேலை விஷயமா வந்திருக்கோம். வேலை இங்கே வந்து நீங்கள் குடிநீர் குடிக்கிறதுக்கும் சரி, கழிப்பிடம் போகிறதுக்கும் சரி, முறையான வசதிகள் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அது தெரியாது சார். நாங்கள் தண்ணி கொண்டாந்துருக்கோம். தண்ணி வீட்டிலேருந்து கொண்டாந்துருக்கோம். அதாவது தேவேந்திரன், நீங்களே பார்த்துருப்பீங்களா, கழிவறை எங்கே இருக்குது என்பது கூட தெரியாமல் ஒரு நிலை தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வந்து அது ஒரு காட்சி பொருளாகத்தான் இருக்கிறது. அந்த குடிநீரை பயன்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி தான் இருக்கிறது. இங்கே ஒரு பெண்மணி அவர்கள் கேட்கலாம். அம்மா வணக்கம், நீங்கள் எவ்வளோ நேரம் காத்திருக்கீங்க? குழந்தைய வந்து பால் ஊட்டுறதுக்கான தனி அறைகள் இருக்கா, இல்லை உடம்பு சிலமா இருக்கா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வீரப்பூர்லேருந்து வரோம்.
எவ்வளோ நேரமாக இங்கே காத்திருக்கீங்க? இப்போ அரை மணி நேரமாக தான். இப்போ பாப்பாலாம் எதுவும் அழுதா அதை கொண்டு போய் தனி அறையில் இந்த காத்திருப்போர் அறைன்னு ஒன்று இருக்காது, உங்களுக்கு தெரியுமா? இருக்கான்னு அங்கே நாங்கள் போகலன்னு இந்த என் பொண்ணு அங்கே இருக்குதுங்க. நன்றி. அதாவது இங்கே எந்த ஒரு இதுவுமே இல்லை, அதாவது ஒரு தெரியவில்லை, அதாவது கழிவறை வந்து இந்த பகுதிக்கு தான் வேண்டும், அதே போல் குடிநீர் இங்கே தான் இருக்கிறது என்பதை காட்டும் வகையில் எந்த ஒரு அறிவிப்பு பலகையும் கிடையாது. அதே போல் குழந்தைகள் முதியவர்களுக்கென தனியார் காத்திருப்பு அறையும் என்பது கிடையாது. இந்த வெட்ட வெளியில் தான் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இங்கே இருக்கிறது. இது அதிகாரிகளானது ஒரு அலட்சியம் காட்டுவதனால் தான் இது போன்ற நிலை ஏற்படுவதாக வந்து பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். தேவேந்திரன். மகாலிங்கம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ரொம்ப முக்கியமான சில தகவல்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இணையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அங்கு என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும், அது குறித்து அதிகாரிகள் ஏதேனும் பதிவு செய்ய விரும்புகிறாங்களாங்கிறது குறித்து கூட பதிவு செய்யலாம். அதிகாரிகளோடு மீண்டும் இணைந்திருந்தால் தொடர்ச்சியான ஒரு நிலைமை, ஒரு மோசமான ஒரு நிலைமை தான். நாம் வந்து சர்வதேச அளவிலையெல்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறோம். நம்முடைய முக்கியமான கட்டிடங்களில் ஒரு விதியாகவே கொண்டு வருவோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு கட்டடத்தையும் மாற்றுவதற்கு புதிதாக கட்டப்படக்கூடிய கட்டடங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு கூட அந்த மாதிரியான விதிகளை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு. ஆனால் அரசினுடைய பல புதிய கட்டடங்களுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கிறத நம்மளால் கள நிலவரத்திலிருந்து காட்சிப்படுத்த முடியுது. கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி, மாற்றுத்திறனாளிகளுக்கு பொறுத்தளவு ஒரு ஏற்ற வகையிலான, அவங்களால ஆக்சஸ் பண்ணக்கூடிய வகையிலான ஒரு கட்டணமாக இருக்கா? தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் வந்து அரசு விதிமுறைகளாக விதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கட்டடத்துக்கும் இந்தந்த அம்சங்கள்லாம் முக்கிய வரைமுறைகள்லாம் இருக்கணும்னு. அந்த மாதிரியான வரைமுறைகள் எல்லாம் அரச கட்டடங்களில் இருக்கா? பதிவு செய்யலாம் ஷெர்லி. வணக்கம் தேவேந்திரன். குறிப்பாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதியானது கோவை பந்தய சாலையில் இருக்கக்கூடிய சுகாதார பணிகள் மற்றும் குடும்ப நலத்துறை அலுவலகத்தில் தான் இருக்கும். இந்த அலுவலகத்தில் பார்த்தோம்னா பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 250க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இங்கே பணியாற்றிட்டு வராங்க. குறிப்பாக குடும்ப நலத்துறை, சுகாதாரத்துறை என 15க்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அதிகாரிகள், பணியாளர்கள் என ஒரு அதிகளவு பணியாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த அலுவலகம். இந்த அலுவலகத்தில் நீங்கள் முன்னதாகவே குறுக்கிட்டது போல பல்வேறு வசதிகள் கிடையாது. அதாவது பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கே எந்த ஒரு வசதியும் இல்லைன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தோம்னா இது ஒரு சுகாதாரத்துறை அலுவலகங்கிறது அது முக்கியமான இது. ஆனால் இந்த பகுதியிலேயே குடிநீர் பிரச்சனை, குடிநீர் மட்டுமல்ல இந்த பகுதியில் தண்ணியே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அதுக்கு உதாரணமாக தான் இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் டாக்டர் அப்படிங்கிறது. குறிப்பாக சுகாதாரத்துறை அலுவலகத்தில் ஒரு சுகாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வைப்பது வழக்கமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா இங்கே தண்ணியே கிடையாது அப்படிங்கிறத உண்மை. இந்த வாட்டர் டாக்டர் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், சோதிச்சிருக்கலாம். இது உபயோகித்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அந்தளவு இது ஒரு பயன்படுத்தாமல் சும்மா இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள், அதாவது அவர்களை காலை முதலாகவே நம்ம இந்த பகுதியிலிருந்து ஆய்வு மேற்கொண்டோம். இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் கூறுகையில் கிட்டத்தட்ட இந்த பகுதிக்கு, அதாவது இந்த கட்டிடத்துக்கு 3 மாதத்துக்கு மேலாக தண்ணீர் வருவதே இல்லை. தாங்கள் கழிப்பறை மற்றும் குடிப்பதற்கு வெளியிலிருந்து நீர் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் கழிவறைக்காக இந்த வளாகம், அதாவது இந்த அரசு கட்டிடத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடிய பொது கழிப்பிடம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில் அருகிலே ஒரு கோவில் இருக்கிறது, அதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கழிவறை தான் பயன்படுத்திட்டு வராங்கன்னு இவங்க தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக ஒரு சுகாதாரத்துறை அலுவலகம் அப்படிங்கும்போது இங்கே இந்த அலுவலகத்திலேயே ஒரு கழிப்பறை இல்லாதது ஒரு மிகுந்த ஒரு வேதனைக்குரிய விஷயமாக தான் கருதப்படுகிறது. இது மட்டும் இல்லைன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோன்னா அந்த சுகாதாரத்துறை அலுவலகத்துக்கான பகுதி. இங்கே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், அதாவது தீயணைப்பு தடுப்பான் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இந்த ஒரு பகுதியில் மட்டும். இது மட்டும் இல்லாமல் சில பகுதிகளில் மட்டுமே அந்த தீயணைப்பு தடுப்பானும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பார்த்தோன்னா இது ஒரு அரசு கட்டிடத்தில் அரசு சொல்லக்கூடிய அந்த எந்த விதியும் பின்பற்றப்படலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய பொதுமக்களும் பாதிக்கப்படுறதா இருக்கிறது. தேவேந்திரன், அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளிடம் பேச முடிகிறதா? அவங்கக்கிட்ட இது குறித்தான தகவல்களை பெற முடியுமா? அதை தாண்டி சுகாதார அலுவலகமும் இருக்கிறதா பதிவு செஞ்சுருந்தீங்க. சுகாதார ரீதியில் அந்த வளாகம் எப்படியா இருக்குது, அது குறித்த உரிய பராமரிப்பு இருக்கா? பதிவு செய்யலாம் சொல்லி. நிச்சயமா தேவேந்திரன். குறிப்பாக இது சுகாதார பணிகள் மற்றும் குடும்ப நலத்துறைக்காக இருக்கக்கூடிய அலுவலகம். கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட துறைகள் இங்கே இருக்கிறது. இந்த பகுதியில் கழிப்பறைக்கான தண்ணீர் வசதி இல்லை அப்படிங்கிறதா முக்கிய ஒரு இதாக இருக்கிறது. தொடர்ந்து இன்று காலை முதலாக இங்கே வந்து இருக்கக்கூடிய பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள்லாம் பேசணும். அவங்க கூறுகையில் முக்கிய கருத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கிருந்து கழிவறையை பயன்படுத்த முடியாத சூழல் காரணமாக வெளியிடங்கள், அதாவது திறந்த வெளியை பயன்படுத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அரசு அலுவலகத்தில் தண்ணீர் பற்றாக்குறை
காரணமாக திறந்த வெளியை பயன்படுத்துவதாக இங்கு இருக்கக்கூடிய பணியாளர் தெரிவிச்சிருப்பது ஒரு வேதனைக்குரிய விஷயமாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா திறந்த வெளியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறக்காக பல்வேறு இடத்துல மொபைல் டாய்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது சாலையில் போகிற மக்களுக்காக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அதிகாரிகள் ஒரு உயரதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்திலே இந்த நிலை நீடிக்குது அப்படிங்கும்போது அரசு நிச்சயமாக இதை கவனத்தில் கொள்ளணும். இது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய சுகாதார துறையுடைய இயக்குனர் இருந்தாங்க. அவருடைய நம்ம தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு பேசினோம். அவர்கள் தெரிவிக்கையில் இந்த பகுதியில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 மாதங்களாக ஒரு இபி ஒர்க்கின் காரணமாக அந்த தண்ணீரானது துண்டிக்கப்பட்டு விட்டது. இது தொடர்பாக பிடபிள்யூடியிடம் புகார் தெரிவித்திருந்தோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதற்காக மாற்று ஏற்பாடாக மாநகராட்சியிடம் தண்ணீர் பெறுவதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். ஆனால் மாநகராட்சியிலிருந்து என்றோ ஒரு நாள் மட்டுமே இங்கு தண்ணீர் வருவதாகவும் மற்றபடி இங்கு இருக்கக்கூடிய 250க்கும் மேற்பட்ட பணியாளர்களும் பொது இடத்திலும் அதாவது பொது கழிப்பிடத்திலும் மற்றும் ஆண்கள் இங்கே திறந்த வெளியும் தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலையை நீடித்திருக்கிறது. தொடர்ந்து அதிகாரிகளும் விரைவாக பிடபிள்யூடி அதிகாரிகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கோரிக்கை வைத்திருக்காங்க. தேவேந்திரன், ஷெர்லி, அந்த பகுதியை பார்க்கும் பொழுதே தெரிகிறது அந்த வளாகத்தில் போதுமான வெளிச்சம் இல்லாத ஒரு நிலை, ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கக்கூடிய பகுதி மாதிரியான ஒரு நிலைமை காட்சியாக பார்க்கும்போது இருக்கிறது. ஏன் இந்த மாதிரியான நிலைமை? வளாகத்தை சுற்றிலும் பாதுகாப்பு வசதிகள் எந்த மாதிரியாக இருக்குது? குறிப்பாக சிசிடிவி கேமராக்கள் மாதிரியான விஷயங்கள் குறித்தெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற நிலையில் அந்த மாதிரியான ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? அதை தாண்டி கழிப்பறை வசதிகளாகட்டும் ரொம்ப முக்கியமான அடிப்படை வசதிகளினுடைய தேவை அங்கு எந்த அளவுக்கு இருக்குது, அது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா? பதிவு செய்யலாம் ஷெர்லி. தற்போது இது ஒரு பழைய கட்டிடமாகவே கருதப்படுகிறது இந்த பகுதியில். இது பார்த்தோன்னா காற்றோட்டமாக இருக்கக்கூடிய பகுதியினால், ஆனால் அதை பொறுத்தவரை அதாவது காற்றோட்டத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வரை. குறிப்பாக அந்த நம்ம புகை அதாவது தீ தடுப்பான் அப்படிங்கிறது மட்டும் வெறும் குறைந்த அளவே காணப்படுகிறது. முக்கியமாக கீழ்த்தளத்தில் பார்த்தோன்னா எங்கேயுமே புகை தடுப்பான் கிடையாது. ஓரிரு இடங்களில் மட்டுமே இந்த தீ தடுப்பானானது வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு குறையாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுகாதாரத்துறை வளாகத்தில் பார்த்தோன்னா வளாகம் முற்றிலுமே வந்துட்டு குப்பை இருப்பது நம்ம தெளிவாகவே காண முடிகிறது. மற்றபடி இங்கு வெளிச்சம் குறைபாடோ அதாவது கட்டிட பிரச்சனைகள் மற்றபடி இங்கே எதுவும் கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த தண்ணீர் பிரச்சனை தான் இருக்கிறது. அதுவே இங்கே முக்கியமான பிரச்சனையாக கருதப்படுகிறது. நம்ம அந்த கழிவறைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே தெரிந்திருக்கும். எல்லாம் வந்துட்டு ரொம்ப நாளாக அந்த காய்ந்து கிடந்ததை நம்மளே பார்க்க முடிகிறது. அந்த இலைதலைகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய கழிவறையில் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுவே தெரிகிறது இது எத்தனை நாட்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுவே ஒரு சான்றாவே இருக்கிறது. எனவே அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டுங்கிறது அது முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு சுகாதாரத்துறை அலுவலகம் அலுவலகத்திலே இந்த ஒரு அவல நிலை அப்படிங்கிறது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. அதிகாரிகள் ஏன் இதை கவனத்தில் கொண்டு வரவில்லை என்று ஒரு கேள்வியும் எழுகிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது 1-2 நாட்கள் பிரச்சனையாக அல்ல, கிட்டத்தட்ட 3 மாத காலமாக இந்த பிரச்சனையானது இங்கே நீடித்து தான் வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இது ஏன் அதிகாரிகள் கவனம் செலுத்தலை அப்படிங்கிறதா ஒரு கேள்வியாக இருக்குது தேவேந்திரன். இது மட்டும் இல்லாமல் இங்கே பொதுமக்களும் அடிக்கடி இந்த பகுதிக்கு வரக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கிறது. பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோம்னா இந்த சுகாதாரத்துறை அலுவலகத்தில் எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் அந்த ஓட்டு பதிவு செய்யக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் இங்கே 2வது தளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காவலாக 24 மணி நேரமும் காவல்துறையினர் அதற்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் எந்த ஒரு தண்ணி வசதியும் இல்லாமல் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய அதாவது இந்த வளாகத்தை விட்டு வெளியே சாலையை கடந்து சென்றால் இருக்கக்கூடிய பொது கழிப்பிடத்தை பயன்படுத்தி தங்கள் குளிப்பதற்காகவும் பயன்படுத்தி வருகிறார்கள். இதுவே ஒரு வேதனைக்கான ஒரு விஷயமா இருக்கிறது. அதிகாரிகள் அதாவது பொதுமக்கள் அதிகாரிகளிடம் குறியிடுவார்கள். ஆனால் இங்கு பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் யாரிடம் சென்று தங்களுடைய கோரிக்கை தொடர்பாக முறையிடுவது என்று கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தேவேந்திரன், இவர்களது நிலை. கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகத்தினுடைய நிலைமை என்ன? அந்த கட்டிடத்தில் போதுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? சரியான முறையில் இந்த விதிமுறைகள்லாம் பின்பற்றப்பட்டிருக்கா? இந்த தொகுப்புல பார்க்கலாம். கரூர் மாவட்டத்தில் அதிகம் மக்கள் பயன்படுத்தும் பஜார் சாலையில் தாலுகா அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த அலுவலகத்தில் வட்ட வழங்கல் அலுவலகம், கிளைசிறை மற்றும் தீயணைப்பு நிலையம், இ-சேவை மையம் மற்றும் ஆதார் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. தினம்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் இந்த அலுவலகத்தில் போதிய கழிப்பிட வசதிகள் இல்லாததால் பெரும் அவதிக்குள்ளாவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இங்குள்ள கட்டண கழிப்பிடம் மூடப்பட்டுள்ளதால் 1 கிலோமீட்டர் தூரமுள்ள கரூர் பேருந்து நிலையத்திற்கு பொதுமக்கள் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கழிப்பிட வசதி இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இதுக்கு அந்த பக்கம் ஃபயர் சர்வீஸ் இருக்குது, ஆர்ஐ அலுவலகம் இருக்குது, எல்லா அலுவலகமும் இந்த இதுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் கழிப்பிட வசதி என்பது இங்கே யாருக்குமே இல்லை. இதேபோல் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் இ-சேவை மையம் போன்ற பல அரசு அலுவலகங்கள் உள்ளது.
இங்கு மக்கள் பயன்பாட்டிற்கென்று சில ஆண்டுகளுக்கு முன்பு கழிப்பறை திறக்கப்பட்டது. திறந்து சில ஆண்டுகளாகியும் பராமரிப்பில்லாமலும் தண்ணீர் இல்லாமலும் பயன்பாடற்று துர்நாற்றத்துடன் நோய் பரவும் அபாய நிலையில் உள்ளதாக கூறும் மக்கள் இதில் சிலர் மது அருந்தி மது பாட்டில்களை போடுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இரவு நேரங்களில் பார்த்தா தண்ணி அடித்து வெறும் பாட்டில் தான் கிடக்கு. யாருமே உள்ளே போகிறது மாதிரி கிடையாது. மிகவும் அசிங்கமாக உள்ள சுத்தமும் பண்ண மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து அதை பார்த்து சீக்கிரம் க்ளீன் பண்ணி நல்லபடியாக விடும். பூரா வயசுக்கு வந்த பிள்ளை ஈசி மையத்தில் ரொம்பவும் சிரமப்படுறாங்க. அரசை நாடி வரும் மக்களுக்கு போதிய உதவிகளை அரசு செய்து தர வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், கரூர். ஈரோடு பகுதியில் தாலுகா அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்கள் ஒருங்கிணைந்த வளாகத்தில் செயல்பட்டு இருக்கு. ஆனால் அந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு புகார் எழுந்திருக்கு. அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்க. ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகே உள்ள கச்சேரி ரோட்டில் தாலுகா அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த வளாகத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், கிளை சிறை, குடிமைப்பொருள் அலுவலகம், இ சேவை மையம் அமைந்துள்ளது. இங்கு ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தினமும் குடும்ப அட்டை, சாதி சான்றிதழ், பட்டா மாறுதல், வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்ட பல்வேறு அரசு சான்றிதழ் பெற ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். ஆனால் எந்த அடிப்படை வசதிகளும் இங்குள்ள எந்த அலுவலகங்களிலும் இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணீர், இங்கே வர்றவங்க உட்கார்றதுக்கான இட வசதியாவது அடிப்படை நிர்வாகம் எல்லாத்தையும் இந்த மாவட்ட நிர்வாகம் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா ஈரோட்டை முக்கியமாக இருக்கிற இந்த இடமே ரொம்ப அலங்கோலமாக இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்துக்கு ரொம்ப அசிங்கமான ஒரு இதாக பார்க்குறேன். தாலுகா அலுவலகம் வரும் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக ஒரு தண்ணீர் தொட்டியும் உள்ளது. ஆனால் கடந்த பல நாட்களாக சுத்தம் செய்யப்படாமல் உள்ளது. இதேபோன்று கழிப்பிட வசதி இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக நவீன கழிப்பிடமும் திறக்கப்படாமல் பூட்டியே கிடக்கிறது. இதை பயன்படுத்தி சமூக விரோதிகள் கூடாரமாக மாறி வருகிறது. தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால இந்த தண்ணி இது சரி பண்ணி தரணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இரவானால் ரோட்டோரம் படுத்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் இங்கே மது அருந்திட்டு படுத்துட்டு இருக்காங்க. பகல்லையே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாவட்ட தலையிட்டு சரி பண்ணணும்னு இங்கே கேட்டுக்கிறோம். இதுகுறித்து பொதுமக்கள் தாலுகா அலுவலகத்தில் கழிப்பிட வசதி, சுத்தமான குடிநீர் உள்ளிட்டவற்றை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ், ஈரோடு. சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் குதுப்தீன் இணைந்திருக்கார். குதுப்தீன், நீங்கள் கள ஆய்வு செய்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அரச கட்டடங்களினுடைய நிலைமை என்ன அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா, அந்த கட்டுப்பாடுகள் வரைமுறைகள்லாம் பின்பற்றப்பட்டிருக்கா, அதை தாண்டி தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அஞ்சலக தலைமை அலுவலகத்தில் இந்த விதிமுறைகள், இந்த அடிப்படை வசதிகள் இதெல்லாம் பின்பற்றப்பட்டிருக்கா, எந்த அளவுக்கு பின்பற்றப்பட்டிருக்கு, வரக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமையா ஒரு சௌகரியமான ஒரு நிலைமையா இருக்கு, பதிவு செய்யலாம் குதுப்தீன். தேவேந்திரன், நான் தற்போது இந்தியாவினுடைய மிக பழமையான பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான தபால் நிலையங்களில் கட்டடங்கள் எப்படி இருக்கின்றன என்பது குறித்து பேசுவதற்காக அனைத்திந்திய அஞ்சல் ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மோகன் இருக்கிறார். நீங்கள் கேட்ட வினாக்கள் எல்லாம் அவரிடம் தொடுக்கலாம். சென்னையில் மொத்தம் எத்தனை அஞ்சல் நிலையங்கள் இருக்கின்றன, அதனுடைய கட்டட அமைப்புகள், பணியாளர்களுக்கு கட்டிடத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசதிகள் தொடர்பாக விரிவாக சொல்லும். சென்னை நகரை பொறுத்தவரையில் 100க்கும் மேற்பட்ட அஞ்சலகங்கள் இருக்கின்றன. வட சென்னையை பொறுத்தவரையில் 53 அஞ்சலகங்கள் இருக்கின்றன. இதிலே 30 அலுவலகங்கள், ஒரு நபர் 2 நபர் பணியாற்றக்கூடிய அலுவலகம், ஒரு 23 அஞ்சலகம்தான் பெரிய அலுவலகம், ஏராளமான பெண்களும் ஆண்களும் பணியாற்றக்கூடிய அஞ்சலகம். அந்த 23லே 11 அஞ்சலகங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனியாக கழிப்பறை என்பது உண்டு. மீதி இருக்கக்கூடிய 12 அஞ்சலகத்தை பொறுத்தவரையிலே அது தனியார் கட்டிடத்தில் இயங்கக்கூடிய அஞ்சலகங்களாக இருக்கின்ற காரணத்தினால் தனியாக ஒரு கழிப்பறை இருந்தாலும் கூட பெண்களுக்கென்று ஒரு கழிப்பறை வேண்டும் என்று நாங்கள் நிர்வாகத்திடம் தொடர்ந்து கோரி வருகிறோம். நிர்வாகமும் கூட சில மாதங்களுக்கு முன்பாக எந்தெந்த அஞ்சலகங்களில் பெண்களுக்கு கழிப்பறை இல்லை என்கின்ற விவரத்தையெல்லாம் கேட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். அதேபோல சங்கத்தை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, அதேபோல் கோட்டத்திலும் கூட பெண்களுக்கென்று தனியாக கழிப்பறை வேண்டும் என்கின்ற விஷயத்தை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். இப்போ நீங்கள் பணியாளர்களுக்கு, அதாவது வட சென்னையிலேயே 12 தபால் நிலையங்களில் பெண் பணியாளர்களுக்கே தனியாக கழிப்பிட வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. வரக்கூடிய நுகர்வோருக்கு, வாடிக்கையாளர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு? வாடிக்கையாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வந்தால் அவர்களுடைய பணி முடிந்து செல்கின்ற வரையில் அவர்களுக்கான இருக்கை வசதி என்பது அநேகமாக அனைத்து பெரிய அஞ்சலகங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போலவே குடி தண்ணீருக்காக தனியாக
ஒரு டேப் என்பது வைக்கப்பட்டு அங்கே பானையோ அல்லது ஒரு கண்டெய்னர் மூலம் வைக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு குடி தண்ணீர் வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பதும் கூட இன்றைக்கு அநேகமாக அனைத்து அஞ்சலகங்களும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. கட்டிட அமைப்பு அரசினுடைய விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறதா? அஞ்சலகங்களை பொறுத்தவரையிலே அநேகமாக இப்பொழுது இயங்கக்கூடிய அஞ்சலகங்களை பொறுத்தவரையிலே பல நீண்ட காலமாக 30-40 ஆண்டுகளாக இயங்கக்கூடிய அஞ்சலகங்கள், அதிலும் கூட பல அஞ்சலகங்கள் தனியார் துறை கட்டிடத்தில் இயங்குகின்றது. ஆனால் சமீப காலத்தில் கட்டப்படக்கூடிய கட்டிடங்களை பொறுத்தவரையிலே அரசாங்கத்தினுடைய மாநகராட்சியினுடைய கட்டிட அந்த திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அந்த கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன. ஆகவே புதியதாக கட்டப்படக்கூடிய அஞ்சலகங்களை பொறுத்தவரையிலே அது ஊழியர்களாக இருந்தாலும் சரி அல்லது பொதுமக்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு தேவையான அவருடைய வசதிக்கு ஏற்ப அந்த அஞ்சலகங்கள் கட்டப்படுகின்றன என்பது தான் இருக்கின்ற உண்மை. தேவேந்திரன், அஞ்சலகங்களை பொறுத்தவரை, அதாவது பொதுத்துறை நிறுவனமான அஞ்சலகங்களை பொறுத்தவரை தனியார் கட்டடங்களில் இயங்கக்கூடிய கட்டடங்களுக்கு அஞ்சலகங்களில் தான் இந்த பிரச்சனை இருக்கிறது. கழிப்பிட வசதியின்மை, வாடிக்கையாளர்களுக்கு போதுமான இருப்பிட வசதியின்மை, அப்புறம் கட்டட விதிகளுக்கு உட்படாத பிரச்சனைகள் எல்லாமே தனியார் கட்டடங்களில் தான் இருக்கின்றன. தனியார் கட்டடங்களை அரசு கட்டடங்களாக்குவதற்கு தொடர்ச்சியாக இதுபோன்ற சங்கங்கள் முயற்சி வருவதாக மோகன் தெரிவித்திருக்கிறார். தேவேந்திரன். குதுப்தீன், உங்களுடைய கள ஆய்வினுடைய அடிப்படையில் சென்னை தலைநகர் சென்னை பொறுத்தளவு நிறைய முக்கியமான இடங்களில் கள ஆய்வு செஞ்சுருப்பீங்க. அந்த அடிப்படையில் ரொம்ப முக்கியமான அரச கட்டடங்களில் இந்த விதிகள்லாம் பின்பற்றப்பட்டிருக்கா? பதிவு செய்யலாம் குது. பொதுவாக மத்திய மாநில அரசு கட்டடங்களை பொறுத்தவரை மோகன் குறிப்பிட்டது போல அந்த 1900 சட்டங்களுக்கு, அதாவது கட்டட விதிகளுக்கு உட்பட்டு இப்பொழுது கட்டடங்களை கட்டுகிறார்கள். ஆனால் பழமையான கட்டடங்களில் இயங்கக்கூடிய கட்டடங்களில் இந்த மாதிரியான விதிகள் இல்லை என்பதும் கழிப்பறை வசதி போதுமான அளவுக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தேவேந்திரன். குதுப்தீன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மாநிலம் முழுவதும் இணைந்திருந்து பல்வேறு தகவல்களை துணிச்சலாக அந்தந்த அரசு அலுவலகங்களிலிருந்தே பதிவு செய்த நம்முடைய நிருபர்களினுடைய அனைத்து தகவல்களுக்கும் அவர்களுடைய இணைவுக்கும் மிக்க நன்றி. தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை பொறுத்தளவு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை, நம்ம நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்கிறோம். சர்வதேச அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு போதுமான வசதிகளை ஏற்படுத்தி தரணும், அவங்க ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான கட்டடங்களாக நம்முடைய கட்டடங்கள் இருக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகளை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைய அரசு அலுவலகங்கள், அரசு கட்டடங்கள்லேயே அந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லை. தீ தடுப்பு, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள், ஃபயர் எக்ஸைட் மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அரசு அலுவலகங்களில் இல்லாத ஒரு நிலைமை. பள்ளிகள் உள்ள அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகளில் கூட இந்த மாதிரியான நிலைமைகள், அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தராத ஒரு சூழல் நிதர்சனமான உண்மையாக கள ஆய்வினுடைய அடிப்படையில் இருந்து நம்ம நேரடியாகவே பார்த்துருக்க முடியும். நாம் சென்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்டடங்கள்ல இருந்து அதை நம்மளால் உணர்ந்திருக்கவும் முடியும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதற்கு உரிய அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த நிபுணர்கள் ஒரு சரியான நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரியான ஒரு அசௌகரியம் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட அதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். முன்னதாக கடந்த வாரத்தில் நம்ம உணவு பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தோம். சிறு வணிகர்கள், தள்ளுவண்டி கடைகளில் என்ன மாதிரியான ஒரு நிலைமைன்னு உரிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ஆய்வு செஞ்சுருக்காங்க சேலம் பகுதியில். இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கடந்த வியாழக்கிழமை சேலம் மாநகரில் தள்ளுவண்டி கடைகள் மற்றும் சிறிய உணவகங்களில் தரமற்ற உணவுப் பொருள் அதிகளவு விற்பனை செய்யப்படுகிறது குறித்து தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டது. சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கிற கம்மங்கூழ் கடைகளில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்க பகுதியில் அங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணீரானது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது சேலம் மாநகராட்சியில் இருக்கிற கழிப்படத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீரை தான் பயன்படுத்திருக்கிற காட்சிகளை எங்களால் இது காண முடிந்தது. தற்போது இங்க பார்க்கலாம். தற்போது இந்த பகுதியில் எந்த அளவுக்கு சுகாதாரமான வகையில் செயல்பட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். குறிப்பா இது ஒரு சில்லி கடை. இங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது குறிப்பாக இந்த சேலம் மாநகரத்துடைய இந்த மையப்பகுதி, பழைய பேருந்து நிலையம் இந்த பகுதி, இங்கே அவங்க எந்த வகையில் சுகாதாரமான வகையில் பண்ணுறாங்க? சார், நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக நீங்கள் இங்கே பயன்படுத்திட்டு இருக்கிற எண்ணெய் எந்த வகையான எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? பொதுமக்களுக்கு எவ்வளோ சுகாதாரமாக நீங்கள் உணவு கொடுத்துட்டு இருக்கீங்க? சுத்தமாக கொடுத்துருக்கோம். பாம் ஆயில் யூஸ் பண்ணுவோம். குறிப்பாக இந்த சில்லி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இலையை வச்சு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பேப்பரில் வச்சு கொடுக்குறீங்க, அதெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? இலையெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல யாரும். நிறையா பேர் பேப்பர் பல வருஷமாக இப்படி தான் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பேப்பர் தட்டில் வச்சு கொடுப்போம். அதாவது ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி கடைகள் தான் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவங்களுக்கான விஷயங்களை நீங்கள் பூர்த்தி பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எந்த வகையில் நீங்கள் தரமாக கொடுத்துட்டு இருக்கீங்க உணவுகளை? தரமாக நீட்டாக தான் தரோம். அது சுத்தமாக கழுவி அது எப்படி பராமரிக்கணும், அந்த மாதிரி சந்தமாக கொடுக்கணும். அதிகாரிகள் எல்லாம் வராங்களா? அதிகாரி என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட? அதிகாரிங்க என்ன சுத்தமாக கொடுக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். நீட்டாக வச்சுக்க சொல்கிறாங்க கடைங்க. எந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கோங்க, வேறு என்ன சொல்கிறேங்க. இருந்த போதிலும் பல கடைகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பல கடைகள் சுத்தமாக இல்லை. குறிப்பாக ரோட்லேயே சமைக்கிறாங்க, தூசிப்படுது. ஸோ அதை தடுக்கலாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அதுக்கு தட்டு வச்சு மூடிடுவோம். அவ்வளோ பிளாஸ்டிக் போட்டு மூடி வச்சு வைப்போம். பிளாஸ்டிக் மேலே போட்டு மூடிடுவோம்.
இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் சம்பத் உத்தரவின்படி மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் மாரியப்பன் தலைமையில் சேலம் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், கொண்டலாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு குழுக்களாக பிரிந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சுகாதாரமற்ற முறையில் உணவு பண்டங்களை விற்பனை செய்து கொண்டிருந்தவர்களை எச்சரிக்கை செய்தும் நோட்டீஸ் வழங்கினர். சுகாதாரமற்ற முறையிலும் தரமற்ற எண்ணெயிலும் தயாரிக்கப்பட்ட சில்லி சிக்கன், மறுசுழற்சி முறையில் பயன்படுத்திய சமையல் எண்ணெய், சுகாதாரமற்ற முறையில் குளிர்சாதன பெட்டியில் நீண்ட நாட்களாக வைக்கப்பட்டிருந்த மாவு, மசாலா கலந்த கோழி இறைச்சி ஆகியவற்றையும் பறிமுதல் செய்து அளித்தனர். முட்டைகள், கெட்டுப்போன முட்டைகள், உடைந்து போன முட்டைகள், எண்ணெய்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்துவது, சுத்தம் சுகாதாரம் குறித்தும் தன் சுத்தம் குறித்தும் போதிய விழிப்புணர்வு செய்தி வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோன்ற ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்படும். திரும்ப திரும்ப தவறு செய்யும் பட்சத்தில் உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 படி தேவையான சட்ட நடவடிக்கை எந்த விதமான தயக்கமின்றி எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. பொறுப்பும் பொது நலத்துடன் அரசு அதிகாரிகள் இதுபோன்ற ஆய்வுகளை செய்வது பாராட்டுக்குரியது. இதனை தொடர்ந்து செய்து மக்களுக்கு நல்ல உணவு கிடைக்க செய்ய வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். தீர்வுபாலம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. நம்ம மேற்கொண்ட ஒரு விஷயம் ஒரு சரியான ரீதியில் சென்றிருக்கு. அதே மாதிரி அரச கட்டடங்களில் போதுமான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டு விட்டுச்சு. நம்ம காட்டிய சில நகரங்களில், சில முக்கியமான அரச கட்டடங்களில் போதிய கழிப்பறை வசதிகளோ அல்லது மற்ற வசதிகளோ ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வரும் வாரங்களில், வரும் தீர்வுபாலங்களில் சொல்லணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.